நாட்கள் கழிந்தன. அது கிபி 1835ஆம் ஆண்டு. தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஆவல் மீண்டும் க்ஷுதிராமிடம் எழுந்தது. இம்முறை கயைக்குச் சென்று முன்னோர்களுக்கு நீத்தார்கடன் செய்ய விரும்பினார் அவர். அப்போது அவருக்கு வயது 60. மகாவிஷ்ணுவின் திருத்தலத்திற்குச் செல்வதற்கு அவரது வயது ஒரு தடையாக இருக்கவில்லை. இந்த தீர்த்த யாத்திரைக்கு க்ஷுதிராமின் ஆவல் மட்டுமின்றி வேறொரு காரணமும் இருந்ததாக ஹிருதயராம் கூறினார். 20. அதைப்பற்றி ஹிருதயரின் கூற்று. ஒருமுறை தன் மகள் காத்யாயனி உடல்நலம் குன்றியிருப்பதாக கேள்விப்பட்டு அவளை பார்க்க ஆனூர் சென்றார் க்ஷுதிராம். அங்கே அவளது செய்கைகளும் பேச்சுமுறைகளும் ஏதோ ஓர் ஆவி அவளை பிடித்திருப்பதை உணர்த்தின. உடனே அதனை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்ட க்ஷுதிராம் நெஞ்சம் கனிய இறைவனை பிரார்த்தித்தார். பின்னர் அந்த ஆவியை பார்த்து, "நீ யாராக இருந்தாலும் என் மகளை ஏன் துன்புறுத்துகிறாய்? இக்கணமே அவளை விட்டு விலகிச் செல்" என்றார். அதைக் கேட்ட அந்த ஆவி பயந்து, "நான் போய்விடுகிறேன். ஆனால் எனக்காக கையில் பிண்டதர்ப்பணம் செய்து எனது இந்த சோக நிலைக்கு முடிவு கட்டுவதாக வாக்களித்தால் இப்போதே உன் மகளை விட்டு விலகுகிறேன். நீ கையைக்கு புறப்படுகின்ற அந்தக் கணமே இவள் குணமடைவாள். இது சத்தியம்" என்றது. ஆவியின் துன்பத்தைக் கண்டு இறங்கிய க்ஷுதிராம் அதற்கு வாக்களித்தார். தர்ப்பணம் நிறைவேறியதற்கு அடையாளம் என்ன என்று அவர் கேட்க, "நான் விடுதலை பெற்றுச் செல்லும்போது அங்கிருக்கும் வேப்பமரத்தின் பெரிய கிளையை முறித்துவிட்டுச் செல்கிறேன்" என்றது அந்த ஆவி. இந்த நிகழ்ச்சிதான் க்ஷுதிராம் கையை செல்ல முக்கிய காரணம் என்பது ஹிருதயராவின் கூற்று. சில நாட்களுக்குப் பின் அந்த ஆவி கூறியபடியே வேப்பமரக் கிளை ஒடிந்து விழுந்தது. ஆவிக்கு விடுதலை கிடைத்துவிட்டதை அனைவரும் உணர்ந்தனர். காத்யாயனியும் நலம் பெற்றாள். இந்த நிகழ்ச்சி உண்மையில் நடந்ததா என்பதை துல்லியமாக கூற முடியாவிட்டாலும் இந்த வேளையில்தான் க்ஷுதிராம் கையை சென்றார் என்பது உண்மை. 21. கயையில் க்ஷுதிராமின் தெய்வீக கனவு. 1835ஆம் அதாவது 1835ஆம் ஆண்டின் குளிர்கால நாட்களில் க்ஷுதிராம் காசியையும் கயையையும் தரிசனம் செய்தார். காசி விஸ்வநாதரை கண்குளிர தரிசித்த பிறகு பங்குனி மாதத் தொடக்கத்தில் அவர் கயையை சென்றடைந்தார். அங்கு 1 மாதம் தங்கி சாஸ்திர விதிப்படி எல்லா சடங்குகளையும் செய்து முடிவில் அங்கே கோயில் கொண்டுள்ள கதாதரப் பெருமானாகிய மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களில் பிண்டதர்ப்பணம் செய்தார். முன்னோர்களுக்கு தமது கடமைகளை நிறைவேற்றியது அவரது மனதிற்கு பேரமைதியை அளித்தது. அந்த ஆனந்தமும் அமைதியும் அன்று பகல் முழுவதும், ஏன் இரவும் கூட அவரது இதயத்தை மூழ்கடித்திருந்தது. இந்த பேரானந்த நினைவுகளுடன் இரவில் துயில் கொண்டார் க்ஷுதிராம். அப்போது ஓர் அற்புதமான கனவு தோன்றியது. கனவில் அவர் கயை கோயிலினுள் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் பிண்டதர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார். அவரது முன்னோர்கள் ஒளிமயமான உடலுடன் தோன்றி க்ஷுதிராம் அளித்த பிண்டங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று அவரை வாழ்த்தினர். மறுகணம் காட்சி மாறியது. அந்த கோயில் அதுவரை அவர் கண்டிராத ஒரு தெய்வீகப் பேரொளியில் மூழ்கியது. அங்கே அற்புதமான அரியணை ஒன்றில் பேரழகெல்லாம் திரண்டதோர் அற்புத புருஷன் வீற்றிருந்தான். க்ஷுதிராமின் முன்னோர்கள் அந்த தெய்வ புருஷனை வணங்கியபடி நின்று கொண்டிருந்தனர். அந்த பரமபுருஷனின் திருமேனி புதிய அருகம்புல்லை போன்ற பச்சை வண்ணத்தில் விளங்கியது. அன்பும் கருணையும் பொங்கிய தமது அருள் பார்வையால் அந்த பச்சை மாமலை மேனியான் க்ஷுதிராமை தன்னிடம் வரும்படி சைகை செய்தான். க்ஷுதிராம் தம்மை மறந்த நிலையில் அந்த மரகத வண்ணனின் அருகில் சென்றார். பக்தியுடன் அவனது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். க்ஷுதிராமின் வழிபாட்டை நோக்கிக் கொண்டிருந்த அந்த தேவாதி தேவன் தேனொழுகும் மதுரக் குரலில், "க்ஷுதிராம், உனது பக்தியால் மகிழ்ந்தேன்.
உனக்கு மகனாகப் பிறந்து உன் அன்பான சேவையை ஏற்க விரும்புகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினான். இதை கேட்ட க்ஷுதிராம் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றார். ஆனால் மறுகணமே பரம ஏழையான தாம் எவ்வாறு இத்தகைய தெய்வபுருஷனுக்கு சேவை செய்ய முடியும் என்ற கவலை அவரை துயரத்தில் ஆழ்த்தியது. இல்லை இல்லை பிரபு, அடியேனுக்கு அந்த தகுதி இல்லை. நீங்கள் என் மகனாகப் பிறந்தால் ஏழையான நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்று வாய் குளறக் கேட்டார். அந்த பரமபுருஷன் அன்புக் குரலில், அஞ்சாதே க்ஷுதிராம், நீ அளிக்கும் எதையும் நான் திருப்தியுடன் ஏற்பேன். என் விருப்பத்தை பூர்த்தி செய் என்று கூறினான். மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறித் தாக்கவே க்ஷுதிராம் நினைவிழந்தார். கனவு கலைந்தது. 22. க்ஷுதிராம் காமார்புகூர் திரும்புதல். விழித்தெழுந்த க்ஷுதிராமினால் சிறிது நேரம் வரை தாம் எங்கு இருக்கிறோம் என்பதையே உணர முடியவில்லை. கனவின் தெளிவு அவரை இவ்வுலக நினைவிழக்கச் செய்தது. மெல்ல மெல்ல உலக உணர்வு திரும்பியபோது இத்தனை நேரம் கண்டதெல்லாம் கனவு என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. தெய்வீக கனவு கட்டாயம் பலிக்கும் என்பதால் விரைவில் தன் வீட்டில் ஒரு பெரிய மகான் பிறக்கப் போகிறார் என்பது க்ஷுதிராமுக்குத் தெரிந்தது. அந்த முதுமை காலத்திலும் இறைவனே குழந்தையாக வரப்போகும் பேறு பெற்றதை எண்ணி அவர் மகிழ்ந்தார். ஆயினும் கனவு நனவாகும் வரை அதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று முடிவு செய்தார். 1835ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் கயையிலிருந்து காமார்புகூர் திரும்பினார். சந்திராதேவியின் அற்புத அனுபவங்கள். 1. அவதாரம் நிகழும்போது பெற்றோர்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்கள். மகான்கள் தங்கள் பிறப்பினாலேயே இந்த மண்ணை புனிதப்படுத்துகின்றனர். இந்த உலகில் அவர்கள் தோன்றுவதற்கு கருவிகளாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அந்த அவதாரச் செய்தி முன்கூட்டியே சூசகமாக அறிவிக்கப்பட்டு விடுகிறது. தெய்வக் காட்சிகளும் ஆன்மீக அனுபவங்களும் அவர்களின் வாழ்வில் நிறைகின்றன. எல்லா நாடுகளின் சமய நூல்களிலும் இத்தகைய அனுபவங்கள் ஏராளமாக குறிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமசந்திரர், ஸ்ரீ கிருஷ்ணர், புத்தர், இயேசுபிரான், பகவான் சங்கரர் மற்றும் சைதன்ய மகாபிரபு போன்றோரின் பெற்றோர் கண்ட காட்சிகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீ ராமசந்திரரின் தாயார் உள்ளிட்ட மூவரும் வேள்வியில் தோன்றிய பாயசத்தை அருந்தியதன் காரணமாகவே கருவுற்றனர் என்று இராமாயணம் கூறுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோர்கள் அவர் பகவானின் அவதாரம் என்பதை அவர் கருவிலிருந்தபோதே அறிந்திருந்தனர். புத்தரின் அன்னை மாயாதேவி தெய்வீக வெள்ளை யானை ஒன்று தன் கருவினுள் நுழைவதை கனவில் கண்டார். இயேசு பிறப்பதற்கு முன் கன்னி மேரி ஒரு பேரொளியினால் தான் கருவுற்றிருப்பதை உணர்ந்தாள். பகவான் சங்கரரின் தாயும் ஸ்ரீ சைதன்யரின் தாய் சசிதேவியும் இத்தகைய உயரிய ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தனர். இதைப் பற்றி ஆராயும் நடுநிலையாளர்களின் மனதில் இதில் உண்மை ஏதேனும் இருக்குமா என்ற வினா எழுவது இயற்கையே. 2. அதன் உண்மை. மேலை சொன்னவற்றில் சிறிதளவாவது உண்மை இருக்க வேண்டும் என்று நமது அறிவு உணர்த்துகிறது. ஏனெனில் உயர்ந்த பண்புகளை உடைய பெற்றோர்களால்தான் சிறந்த குணங்கள் படைத்த குழந்தைகளை பெற்றெடுக்க இயலும் என்று நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. எனவே கிருஷ்ணர், புத்தர், இயேசு போன்றோரின் பெற்றோர்கள் சிறந்த பண்புகளை பெற்றிருந்தனர் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. அந்த தெய்வீக குழந்தைகள் பிறந்தபோது அவர்களது பெற்றோர்கள் சாதாரண மக்களால் அனுபவிக்க இயலாத மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வை அனுபவித்திருக்கின்றனர். இந்த நிலையே அவர்களை உன்னதமான காட்சிகளை காண்பதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. 3. அந்த தெய்வீக அனுபவங்கள் உண்மையல்ல என்று தள்ளிவிடக்கூடாது. நேரடி அனுபவம் இல்லாமல் எதையும் மனித மனம் எளிதில் நம்பாது. அதனால்தான் ஆன்மா, கடவுள் மற்றும் மறு உலகம் போன்றவற்றை சந்தேகக் கண்ணுடன் பார்க்கிறோம். ஆனால் அசாதாரணமானது என்பதற்காக ஓர் அனுபவத்தை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது.
உண்மை நிகழ்ச்சிகளை ஏற்று ஆதாரங்களின் அடிப்படையில்தான் அதை ஆராய வேண்டும். யாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இப்போது எழுதப் போகிறோமோ அவர் பிறக்கும்போது அவரது பெற்றோருக்கு பல்வேறு காட்சிகளும் அனுபவங்களும் தோன்றின என்பதை மிகவும் நம்பகமானவர்களின் கூற்றிலிருந்து நாம் அறிந்துள்ளோம். க்ஷுதிராமை பற்றிய செய்திகளை முன்னரே கண்டோம். இப்போது சந்திராதேவியின் அனுபவங்களைக் காண்போம். கயையிலிருந்து திரும்பிய க்ஷுதிராம் சந்திராதேவியிடம் கண்ட மாற்றம். கயையிலிருந்து வீடு திரும்பிய க்ஷுதிராம் தமக்கு தோன்றிய அற்புதக் கனவை பற்றி யாரிடமும் கூறவில்லை. அவர் சந்திராதேவியை கவனித்தபோது அவளிடம் ஒரு வியத்தகு மாறுதல் தெரிந்தது. அவள் ஒரு சாதாரண பெண்ணைப் போலன்றி ஒரு தேவதையைப் போல க்ஷுதிராமின் கண்களுக்குக் காட்சியளித்தாள். எங்கிருந்தோ வந்த அளவற்ற அன்பு அவள் உள்ளத்தை நிரப்பியிருந்தது. அவள் சொந்த வேலைகளை விட அண்டை அயலாரின் தேவைகளில் அதிக அக்கறை காட்டினாள். வீட்டிலிருந்த பொருட்களையெல்லாம் வறியவர்களுக்கு வாரி வழங்கினாள். ஸ்ரீ ரகுவீரரின் பூஜை முடிந்ததும் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உணவு படைப்பாள். தான் உணவு உண்ணும் முன் அண்டை வீட்டில் உள்ளவர்கள் உண்டார்களா என்று விசாரிப்பாள். உண்ணாத யாராவது கண்டால் அவர்களை வற்புறுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்து தன் உணவை பகிர்ந்து கொடுப்பாள். அதன் பிறகு மிஞ்சி இருப்பதை மிகுந்த மனநிறைவுடன் உண்டு மகிழ்வாள். 5. சந்திராதேவியின் தாய்மை உணர்வு விரிதல். பக்கத்து வீட்டுக் குழந்தைகளை தன் சொந்த குழந்தைகள் போல நேசித்த சந்திரா இப்போது தேவதேவியர் மீதும் அதே தாயன்பை பொழிந்தாள். குலதெய்வமான ஸ்ரீ ரகுவீரரையும் சீதலாதேவியையும் ராமேஸ்வரரையும் தன் குழந்தைகளாகவே எண்ணி அன்பு பாராட்டினாள். முன்பெல்லாம் பூஜை வேளையில் அவளது உள்ளத்தில் பயபக்தி நிரம்பியிருக்கும். இப்பொழுதோ அன்பின் வேகம் அந்த அச்சத்தையும் தயக்கத்தையும் முழுவதுமாக நீக்கிவிட்டது. கடவுளிடம் மறைப்பதற்கோ அல்லது கேட்பதற்கோ இப்போது அவளிடம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சொந்த குழந்தைகளை விட தேவதேவியரே அவளுக்கு நெருங்கியவர்களாகத் தோன்றினர். அவர்களை மகிழ்விப்பதற்காக அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவளிடம் தோன்றியது. 6. சந்திராவைப் பற்றி க்ஷுதிராமின் கவலையும் அவளை எச்சரித்தலும். தேவதேவியரிடம் கொண்டிருந்த அச்சமற்ற பக்தி மற்றும் நெருங்கிய உறவினால் ஏற்பட்ட ஆனந்தம் காரணமாக ஏற்கனவே வெள்ளை உள்ளம் கொண்ட சந்திராவின் மனம் மேலும் இளகியது. யாரையுமே அவளால் சந்தேகிக்க முடியவில்லை. யார் கூறுவதையும் உண்மை என்று நம்பினாள். சந்திராவின் இத்தகைய மனப்பான்மை க்ஷுதிராமை சிந்திக்க வைத்தது. இவளது வெகுளித்தனத்தை இந்த சுயநல உலகம் ஒருபோதும் பாராட்டாது. அறிவற்றவள் என்றோ பைத்தியம் என்றோ தூற்றும் என்று நினைத்த அவர் அவளை எச்சரிப்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தார். 7. சந்திராதேவியின் தெய்வீக கனவு. அந்த வாய்ப்பும் விரைவில் வந்தது. களங்கமற்ற சந்திராவினால் தனது எண்ணங்கள் எதையும் கணவரிடம் சொல்லாமல் இருக்க முடிவதில்லை. க்ஷுதிராம் கயை சென்றிருந்தபோது தனக்கு நேர்ந்த அனுபவங்களை அவர் திரும்பியதும் சந்திரா கூறத் தொடங்கினாள். இதோ பாருங்கள், நீங்கள் கயைக்கு சென்றிருந்த காலத்தில் எத்தனை அற்புதக் காட்சிகளை நான் கண்டேன் தெரியுமா? ஒரு நாள் அற்புதமான கனவு ஒன்று கண்டேன். அதில் ஒளி பொருந்திய தேவன் ஒருவன் என் படுக்கையில் படுத்திருந்தான். அந்த உருவத்தின் உடலிலிருந்து தோன்றிய ஒளி அவன் மனிதனாக இருக்க முடியாது என்று உணர்த்தியது. கனவு கலைந்த பின்னரும் அந்த தேவன் அங்கேயே படுத்திருப்பதாக எனக்கு தோன்றியது. அறைக்குள் யாரும் இல்லை. கதவும் உட்புறவாகத் தாளிடப்பட்டிருந்தது. விடிந்தவுடன் தனியலையும் பிரசன்னாவையும் அழைத்து அவர்களிடம் எல்லாவற்றையும் கூறினேன். அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். முட்டாள் பெண்ணே, முதுமை உன் மூளையை பாதித்து விட்டதா? இது வெறும் கனவு, யாரிடமும் இவ்வாறு உளராதே என்றார்கள். இதைக் கேட்டபின்தான் என் மனம் தெளிவுற்றது. 8. சிவன் கோவில் முன் சந்திராதேவிக்கு ஏற்பட்ட அனுபவம். சந்திரா தொடர்ந்து கூறினாள். இன்னொரு சமயம் ஜுகிகளின் சிவன் கோவிலுக்கு முன்னால் தனியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது கண்ணை பறிக்கின்ற ஓர் ஒளி வெள்ளம் திடீரென சிவலிங்கத்திலிருந்து தோன்றி கோயில் முழுவதையும் நிறைத்தது. பின்னர் அந்த பேரொளி அலைகள் என்னை நோக்கி பாய்ந்து வந்தன. அதை தனியிடம் கூறுவதற்குள் அந்த அலைகள் வேகமாக என்னை சூழ்ந்து என்னுள் நிறைந்துவிட்டன.
வியப்பாலும் அச்சத்தாலும் நான் மயங்கி விழுந்தேன். கண் விழித்ததும் தனியிடம் எல்லாவற்றையும் கூறினேன். அவள் என்னிடம், சந்திரா, இது நரம்புக் கோளாறினால் ஏற்பட்ட மயக்கம், அவ்வளவுதான் என்றாள். ஆனால் என்னால் அதை எளிதாக விட்டுவிட முடியவில்லை. அப்பொழுதிலிருந்து அந்த ஒளி என்னை விட்டு விலகாமல் என் வயிற்றினுள் தங்கியிருப்பதாகவும் நான் கருவுற்றிருப்பதாகவும் உணர்கிறேன். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது இறை அருளா அல்லது அவர்கள் கூறுவது போல் வெறும் நரம்புக் கோளாறுதானா? 9. இந்த காட்சிகளைப் பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று சந்திராவை க்ஷுதிராம் எச்சரித்தல். சந்திரா சொன்னவற்றையெல்லாம் கேட்ட க்ஷுதிராமிற்கு கயையில் தாம் கண்ட கனவு நினைவிற்கு வந்தது. அவர் சந்திராவை பலவாறாகத் தேற்றி, என்னை தவிர வேறு யாரிடமும் இந்த காட்சிகள் மற்றும் அனுபவங்கள் பற்றியெல்லாம் பேசாதே. எல்லா கவலைகளையும் விட்டுவிடு. ஸ்ரீ ரகுவீரர் தன் கருணையால் காண்பிக்கும் எதுவும் நமது நன்மைக்கே என்று உறுதியாக உணர்ந்துகொள். கயையில் நான் தங்கியிருந்த போது நமக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான் என்று ஸ்ரீ கதாதரர் எனக்கு கனவில் தெரிவித்தார் என்று கூறினார். தெய்வத்தை நிகர்த்த கணவரின் இந்தச் சொற்கள் சந்திராவின் மனத்தை அமைதியுறச் செய்தன. அன்றிலிருந்து சந்திராதேவி ஸ்ரீ ரகுவீரரை முழுவதுமாகச் சரணடைந்தாள். 3-4 மாதங்கள் கழிந்தன. 45 வயதைத் தாண்டிய சந்திராதேவி மீண்டும் கருவுற்றிருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. கருவுற்றிருக்கும் போது பெண்கள் வழக்கத்தை விட அழகாக இருப்பார்கள். இந்த தடவை சந்திரா மேலும் அழகாக காணப்படுகிறாள் என்று கிராமத்து பெண்கள் பேசிக் கொண்டார்கள். சிலர், இந்த வயதில் கருவுற்றும் எத்தனை அழகாக திகழ்கிறாள், ஆனால் பிரசவத்தின் போது ஒருவேளை அவளுக்கு ஆபத்து நேரிடலாம் என்றும் சந்தேகப்பட்டார்கள். 10. சந்திரா கருவுறுதலும் அதன் பின் கண்ட தெய்வீக காட்சிகளும். நாட்கள் செல்ல செல்ல கருவுற்ற சந்திராவின் தெய்வீக காட்சிகளும் அனுபவங்களும் அதிகரித்தன. தேவதேவியரின் தரிசனம் அவளுக்கு அன்றாட நிகழ்ச்சியாகிவிட்டது. அந்த தேவர்களின் உடலிலிருந்து பரவும் நறுமணம் வீடு முழுவதும் நிறையும். ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற காட்சிகளை க்ஷுதிராவிடம் கூறி அவற்றிற்கான காரணத்தை கேட்பாள் சந்திரா. ஒருமுறை அவள் க்ஷுதிராவிடம் கூறினாள், இதோ பாருங்கள், சிவன் கோவிலில் அந்த ஒளியை பார்த்த நாளிலிருந்து எண்ணற்ற தேவதேவியர் என் முன் தோன்றுகின்றனர். இன்று ஒரு தேவன் அன்னப்பறவையின் மீது அமர்ந்து வந்தான். வெயிலின் கடுமையினால் அவனது முகம் சிவந்திருந்தது. என் மனம் இழகிவிட்டது. நான் அவனை அழைத்து, அன்னவாகன தேவனே, வெயிலினால் உன் முகம் உலர்ந்துவிட்டதே, கொஞ்சம் பழைய சோறு இருக்கிறது, வா சிறிது உண்டு இழைப்பாரு என்று கூப்பிட்டேன். அவன் புன்னகைத்தவாறே காற்றில் கரைந்தது போல் மறைந்துவிட்டான். சந்திரா தொடர்ந்து கேட்டாள், நான் ஏன் அவர்களையெல்லாம் காண்கிறேன்? இது ஏதேனும் நோயாக இருக்குமோ அல்லது கோசாயியின் ஆவி என்னை பிடித்திருக்குமோ? குறிப்பு: சுக்லால் கோஸ்வாமி மறைவுக்குப் பின் அவர் ஆவியாகி அங்குள்ள வகுள மரத்தில் வசிப்பதாக கிராம மக்கள் நம்பினர். அதனால் எளிய சந்திராதேவியும் அவ்வாறு எண்ணினாள். இதனை கேட்ட க்ஷுதிராம் கயையில் தாம் கண்ட கனவை மீண்டும் அவளிடம் கூறினார். தெய்வத்தையே தன் வயிற்றில் சுமப்பதற்கு அவள் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதைச் சுட்டிக்காட்டினார். கணவன் மீதிருந்த பக்தியினால் சந்திராவின் இதயம் பக்தியால் நிறைந்தது. கவலைகளிலிருந்து விடுபட்டு அந்த பரம்பொருளையே தன் மகனாகப் பார்க்கும் நல்ல நாளை எதிர்நோக்கி காத்திருந்தாள்.